இன்றைக்கி என்னங்க டேட்டு? நவம்பர் 5th. இதே நவம்பர் 5th 2 வருஷம் முன்னாடி, அதாவது 2023 நவம்பர் 5th அன்னைக்கு நான் ஒரு டெசிஷனே எடுத்துட்டேன். கண்டிப்பாக நம்ம இந்தியா தான் திரும்ப போகிறோம் அமெரிக்காவிலேருந்து. அதுக்கான ரீசன்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தங்கும்போது கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் 6 months நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு, அதாவது ஹஸ்பண்ட் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளைமேட் வந்து சுத்தமாகவே செட் ஆகலைங்க. அடிக்கடி ஃபீவர், கோல்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. ஸோ வீட்டு வேலை பார்க்க முடியல, ஹஸ்பண்டை பார்க்க முடியல, குழந்தைய பார்க்க முடியல. ஸோ இதனால் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆச்சு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கும் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆகலை. இங்கே எல்லா நாட்டோடைய குழந்தைங்களும் கலந்து தான் இருப்பாங்க. ஏஷியன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், அமெரிக்கன்ஸ், இன்னும் பல நாட்டு கண்ட்ரியோட குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ நம்மளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஏஷியன்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ரூடாகவும் இருப்பாங்க, சில பேர் கைண்டாகவும் இருப்பாங்க, புல்லிங்கும் நிறைய நடக்கும். ஸோ அதனால் அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி தான் இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ்லாம் வந்து கமெண்ட்டில் போடாதீங்க, எங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கலையே அப்படின்ட்டு. இது என் வாழ்க்கை கதை, என் வாழ்க்கையில் நடந்தது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்.